வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ இன்னைக்கு எந்த மேட்சோட ப்ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம்னா கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் த டிஃபெண்டிங் சாம்பியன் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் த ரன்னர் அப். லாஸ்ட் 2024ஓட ஃபைனல்ஸில் மோதின இந்த ரெண்டு டீமை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ரெண்டு வெரி டிசர்வ் டீம்ஸ் தான். ஸோ அவங்க தான் ஃபைனலில் மோதினாங்க அண்ட் இவென்ச்சுவலி கேகேஆர் வின் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஷேக்கி ஸ்டார்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மேட்ச் ஜெயிச்சு ரெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎல் 2025. டீம் காம்போசிஷன்ஸ் இன்னும் செட் பண்ணல. கொஞ்சம் அங்கங்கே அந்த லாஸ்ட் டைம் இருந்த பிளேயர்ஸ் இல்லை. கொஞ்சம் அந்த பர்டிகுலர் வாய்டு எல்லாமே ஃபில் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டில் தே ஆர் இன் தி ஆன்கோயிங் ப்ராசஸில் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு எப்படி சாதகமாக அமைய போகுது, இல்லை யார் காம்பினேஷனை ரைட்டாக கொண்டு வர போகிறாங்கங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கிரிஷ், நான் உன்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. சொல்லு, உன்னோட தாட்ஸ் என்ன இந்த மேட்ச்க்கு? இல்ல, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. எல்லா பாலையும் அடிக்க போறாங்க. கொல்கத்தா போன மேட்ச் பார்த்தேன்னா அப்படிதான். மும்பை கூட விக்கெட் விட்டதுக்கு அப்புறமும் எல்லா பாலும் அடிக்க போய் விக்கெட் விட்டாங்க. அதே தான் எஸ்ஆர்ஹெச் பண்றாங்க. இந்த மேட்ச் வந்துட்டு போன வருஷம் நாலு நாலு தடவை ஆடினாங்க இந்த ரெண்டு டீமும். நாலு தடவை ஆடி எனக்கு தெரிஞ்சு நாலுமே கொல்கத்தா தான் வின் பண்ணாங்கன்னு கொல்கத்தா நினைக்கிறேன். கொல்கத்தா தான். நாலுமே கொல்கத்தா தான் வின் பண்ணாங்க. பட் இந்த தடவை அந்த மாதிரி ரொம்ப ஒன் சைடா இருக்காது. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்சே போன தடவை அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தான் அந்த ஹர்ஷித் ராணா ஹென்ரி கிளாசனுக்கு அந்த கிஸ் கொடுத்து அனுப்புனது. கிளாசன் வந்துட்டு எங்கேயோ இந்த மேட்சை தனியால அடிச்சு கொண்டு வருவாரு. அதனால ஃபுல்லா பேட்டிங் ட்ராக் தான். இந்த மேட்ச் கொஞ்சம் இப்போ 2 நாளா கொஞ்சம் லோ ஸ்கோரிங்கா பார்த்துட்டு இருக்கோம். 2 3 நாளா இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி அந்த ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே அடிக்கிற டீம் தான். ஆனா இது ரெண்டுல கேகேஆருக்கு கொஞ்சம் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது அதுதான் ஒரு பிளஸ் அவங்களுக்கு. ஓகே. வேற எதுவும் இல்லை. உன்னோட தாட்ஸ் சொல்லு நீ. இது அதே தான். கேகேஆர் வந்து லாஸ்ட் டைம் ஏன் ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஒரு மோனோபோலியாக இருந்தாங்க. ஏன்னா 14 மேட்ச்சில் 9-10 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க தோத்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக. இப்போ இந்த நீ சொன்ன எஸ்ஆர்எஸ் மேட்ச் ஒன்று, அப்புறம் இந்த பிபிகேஎஸ் மேட்ச் ஒன்று அவங்க சேஸ் பண்ணி இல்ல, விட்டவங்கல்ல அதுவும். எஸ்ஆர்எஸ் கூட எல்லா மேட்சுமே ஜெயிச்சிட்டாங்க. கேகேஆர் நாலுல நாலுமே ஜெயிச்சிட்டாங்க. இல்லைடா, என்ன சொன்னா அந்த ஆ அந்த மாதிரி ரொம்ப ஒன்னு அந்த க்ளோஸ்டு. ஒன்னு அந்த ஹையஸ்ட் சேஸ், அது ஒண்ணு தோத்தாங்க. ம். அந்த க்ளோஸ் ஃபவுட் கேம் மாதிரி அந்த மாதிரி அது கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக மிஸ் ஆனதுனால தோத்ததே தவிர பயங்கர சென்னை கூட ஒண்ணு இதுவாக தோத்தாங்க. இருந்தாங்க. ம். சென்னை கூட கல்கத்தாலேயே வச்சு ஒண்ணு தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, சென்னை கூட வந்துட்டு சேப்பாக்ல ஒண்ணு தோத்தாங்க. அப்புறம் ஹையஸ்ட் சேஸ் தோத்தாங்க. மிச்சப்படி ம். அவங்களுக்கு போன தடவை என்னன்னா ஸ்டார்க்ன்ற ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. இந்த தடவை அந்த ம். ஃபேக்டர் இல்ல. யாரு டிராவிஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும் பிடிக்க ஸ்டார்க்கு. போறாங்க. ஆமாம், ஸ்டார்க்கு ஒன்று என்கிட்ட. அதோட ஒரு முக்கியமான இது வந்து எனக்கு அவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஃப்ரஜைலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இப்போது செம்ம பூஸ்டாக இருப்பான். ஒன் வருவான், ஸ்பின்னை போட்டு அடிப்பான், ஒரு சைடு நல்லா ஹோல்ட் பண்ணுவான். அண்ட் ஈவென்ச்சுவலி அந்த உனக்கு ரன் ரேட்டையுமே உனக்கு செமையாக வச்சு ஸ்ட்ரைக் ரேட்டையும் கொண்டு போவான். அந்த பர்டிகுலர் ரோலை வந்து யார் பண்ணுவா அப்படிங்கிறது தான் கொஷின். வெங்கடேஷ் ஐயர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அவரோட பேட்டில் படுறதுமே இன்னும் அந்தளவுக்கு கன்வின்சிங்காக தெரியல. மைட் பி ராங். அவர் இன்னும் மேட்சஸ் இருக்குது. பட் இந்த 3 மேட்சை வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரோட ஸ்பேஸை ஃபில் பண்ணுற அளவுக்கு வெங்கிக்கு அந்த அளவுக்கு இது இல்லைங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அவங்க வந்து ஸ்டார்க், ஸ்ரேயாஸ் ஐயர், ஃபில் சால்ட் இந்த 3 பேரோட சர்வீஸை வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ குயின்டன் டிகாக் ஒரு செஞ்சுரி அடித்தார். பட் அது அதே ஃபார்ம் அவங்க திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்கங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் மிடில் நான் ஏன் கொஞ்சம் ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச்னா, எஸ்ஆர்ஹெச் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேட்டிங் இருக்குது கிரிஷ். ஏன்னா அவங்க அடிப்பாங்கன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ கிளாசன் இஸ் வெரி ஸ்ட்ராங் அகெயின்ஸ்ட் ஸ்பின். இப்போது வருண் சக்கரவர்த்தினாலும் சரி, சுனில் நாராயணாலும் சரி, கிளாசனுக்கு பட்டா மாட்டினா கரெக்டாக பிக் பண்ணிடுவான். அந்த கூகுளினாலும் சரி, லெக் ஸ்பின்னா அவன் எதை போகிறான்னு சொல்லி கரெக்டாக ரீட் பண்ணி பிக் பண்ணி கரெக்டாக அந்த மிட் விக்கெட் லாங் ஆன் லாங் ஆஃப் அந்த 3 ஏரியா டார்கெட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அதனால அவங்களோட மிடில் அனிகேத் வர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆனால் இன்னைக்கு கேகேஆர் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நரேன்னு ஒரு மாதிரியாக தான் இருக்கார். குவிண்டன் டிகாக்கும் ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட் தான். ரஹானே மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கிளிம்ஸ் காட்டுறாரு. அதுபோக அங்கிரிஷ் ரகுவன்ஷி வந்து ஒரு 35-40 அந்த மாதிரி ஆடுறாரு. வெங்கி ஃபார்மில் இல்லை, ரிங்கு ஃபார்மில் இல்லை, ரசல் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ரமன்தீப் ஆடும்போதே பாவம் 8 விக்கெட்டை விட்டுறாங்க. அவர் அதுக்கு மேலே அவர் வந்து பிடிச்சி ஆடுறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இதை டெய்ல் கூட ஆடுற மாதிரி இருக்குது. இல்ல, அதனால இன்னொன்னு கொஞ்சம் அவங்க வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல, எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் இந்த மேட்ச் அவங்க கொஞ்சம் அந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. நரேன் வந்துட்டு ம். நான் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேயே சொன்னேன், அவர் கடைசியா அந்த ஐபிஎல் அடிச்சதுதான்
அதுக்கப்புறம் அவர் எந்த லீக்லயுமே எங்கேயுமே அடிக்கல. ஒரு வருஷமா ஐபிஎல்ல அடிச்சதை தவிர எங்கேயுமே அவர் அடிக்கல. அதனால என்ன கேட்டா நான் வந்துட்டு ரஹானே அண்ட் கிண்டன் டிகாக் ஓப்பனிங் போயிட்டோம், ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் ஆகும். ஒன் டவுன்ல வெங்கடேஷ் ஐயரோட ஃபேவரட் ஸ்பாட், ஒன் டவுன்ல வெங்கடேஷ் ஐயரை கொண்டு ம். வந்துட்டு அதுக்கப்புறம் வரிசையா கொண்டு வரலாம். சொன்ன மாதிரி ரசல் வந்துட்டு போன மேட்ச் பவுலிங் போட்டான், நல்லா தான் போட்டான், விக்கெட்ஸ் எடுத்தான், ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட்ஸ் விழுந்துச்சு. ஏன்னா ரசலுக்கு வந்துட்டு அந்த விக்கெட் டேக்கிங் லக்கும் இருக்கு, கொஞ்சம் அந்த இதுவும் போட்டுருவான். கொஞ்சம் ரன்னு கரெக்ட். போகும், பட் அந்த விக்கெட் எடுத்துருவான். நம்ம லாஸ்ட் அதனால டைம் ரசலை பேசணும், கொஞ்சம். ரசலுக்கு ஏன் ஆமா, பவுலிங் கொடுக்கல, டெத்துல எல்லாம் கூட போடலாம் என்ன கேட்டா. போன தடவை ஆள் இல்லைன்னு கொடுத்தாங்க. போன தடவை மணிஷ் ம். பாண்டே உள்ள வந்ததால ஆள் இல்லைன்னு தான் கொடுத்தாங்க. பட் அவர் கன்டினியூ பண்ணணும். நல்லா தான் போட்டார், 2 விக்கெட்டோ என்னமோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன் போன மேட்ச். அவர் அவர் ஃபுல்லா 4 ஓவர் போகணும் கூட தேவையில்ல, ஒரு 2 ஓவர் ரெண்டு 2 ஓவர் ஓவர் போட்டா போதும். அவர் ம். என்ன கேட்டா வைபவ் வர ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஸ்விங் ஆகும், அந்த 2 ஓவர் வைபவ் போட வச்சுட்டு அந்த மிச்சம் இருக்கிற 2 ஓவரை ரசலை வச்சு ஓட்டணும். ஓட்டிட்டா ம். நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வைபவ் வரவரா வந்துட்டு டிராவிஸ் செட்டை எடுப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் அந்த ஸ்விங் ம். கிடைச்சா, இன் ஸ்விங்கிங் டெலிவரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அபிஷேக் சர்மாக்கு என்ன கேட்டா நான் ஹர்ஷித் ராணா வச்சு பவுன்சர் போட வச்சு எடுப்பேன் ஆ, நான். நல்ல பிளான். அதுதான் ஹர்ஷித் ராணா பண்ணணும். பிளஸ் இந்த பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணா நல்ல பேட்டிங் ஆர்டர் பார்த்தோன்னா விண்டன் டிகாக்கு, ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், அங்கீஷ் ரகுவன்சி, ரசல், ரமன்தீப் சிங், ரமன்தீப். 7 பேரு. ம். ரமன்தீப் 7 பேரு. இதுக்கப்புறம் நரேன் வந்தா கூட ஓகே தான், ஏன்னா நரேனுக்கு படாம. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் விட்ட உடனே ரஹானே ப்ரெஷர்ல வர்றதுன்றது, ரஹானேயும் முதல்ல வந்துடலாம். பிளஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனும் ஆச்சு, அது ஒண்ணு. ம். பிளஸ் வெங்கடேஷ் ஐயருக்கும் கொஞ்சம் முன்னாடி பேட்டிங் கிடைக்கும். இல்லைன்னா ரஹானே நான் ஒன் டவுன் தான் ஆட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் இறக்கி விட்டுறலாம். ஏன்னா அவர் ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருந்தார், அவர் பிரேக் அவுட் சீசன் ஓப்பனிங்ல தான். ம். இண்டண்டிக்காக வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் இறக்கி விட்டு அந்த இதை வேணா அவங்க பண்ணலாமே ஒழிய, அதுதான் அவங்க சேஞ்சஸ் பண்ண முடியும். இன்னொன்னு ஸ்பென்சர் ஜான்சன் போன மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பரா போட்டாரு ரிக்கல்டனுக்கு ம். வான்கடையில. அதனால நான் இன்னொரு மேட்ச் ஸ்பென்சர் ஜான்சனோட தான் போவேன், நார்க்கியா கொண்டு வர மாட்டேன். ஸ்பென்சர் ஜான்சனோடே போகலாம். மிச்சப்படி வேற சேஞ்ச் பண்றது உங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. சரி, ஓகே. எனக்கு என்ன, நீ நரைன் பாயிண்ட் சொன்ன கரெக்ட். ஏன்னா நரைன் வந்து இப்போ இல்லை, ரொம்ப நாளாக ஒரு 2015-14 கம்பீர் காலத்துலேருந்தே ஓப்பனிங் ஒரு தடவை ஆடி ட்ரை பண்ணாங்க. ஆனால் நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீசன் தான் அவனுக்கு பிரேக் அவுட் சீசனாக இருக்கும். அந்த சீசன் கிளிக்னா அடுத்த ஒரு 5-6 சீசன் கிளிக்கே ஆகாது. அப்புறம் 5-6 சீசனுக்கு அப்புறம் ஒரு சீசன் கிளிக் ஆகும். திரும்ப 5-6 சீசன், அதான் அந்த குறிஞ்சி பூ 8 வருஷத்துக்கு ஒரு பூக்கிற மாதிரி 8 வருஷத்துக்கு ஒரு சீசன் கிளிக் ஆகும். அந்த சீசன் வந்து போன சீசன் வந்து நரேனுக்கு. ஸோ நீ அதே இதை வந்து எல்லா சீசனும் வந்து இப்போ ஃபேஃப் டூப்ளிசிஸோ ருத்துராஜ் மாதிரி நீ 600 அடிப்பான் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அதுதான். அண்ட் ஈவன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காம்பினேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வெங்கிலாம் ரொம்ப 2 டவுன் 3 டவுன்லாம் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் முன்னாடியே ப்ரொமோட் பண்ணி அந்த ஸ்ரேயாஸ் ஐயரோட ரோலை வந்து இந்த வெங்கி கொடுத்து அந்த ரெஸ்பான்சிபிளாக டேக் டவுன் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ரெண்டு சைடும் பேலன்ஸ் எல்லாம் பேசிட்டோம். எஸ்ஆர்எஸ் மட்டும் ஏதாவது என்னோட ஆட் பண்ணணுமா யாராவது? ஏன்னா லாஸ்ட் டைம் இல்ல ஜீசன் கேட்டா நான் நினச்சா நல்ல இது. அபினவ் அபினவ் மனோகருக்கு பதிலா வந்துட்டு நான் சச்சின் பேபியை உள்ள கொண்டு வருவேன், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷனும் ம். ஆச்சு. அது அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். மிச்சப்படி எதுவும் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை சேஞ்ச் பண்றதுக்கு, அது ஒண்ணுதான். வேற எதுவும் இல்லை. சரி, ஓகே, டன். ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷன் நீ சொல்லு. கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. எவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும் சொல்லு. இல்ல, கேகேஆர் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் க்ளோஸ்லி ஃபாட் கேமா தான் இருக்கும். அதனால ஒரு 55-45 ஓகே, கேகேஆர். சரி, ஓகே. என்னோட ப்ரொடிக்ஷன் வந்து எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சியாக இருக்குது கேகேஆருக்கு. நிறைய பேர் இன்னும் ஃபார்முக்கு வர வேண்டியது இருக்குது. நல்ல பிளேயர்ஸ் தான், பட் ஸ்டில் தே ஹாவ் டு கம் டு ஃபார்ம். அந்த ஒரு காரணத்துக்காக. அண்ட் ஆல்சோ எஸ்ஆர்எஸ் வந்து கொஞ்சம் ஆல்ரவுண்டட் சைட். சும்மா தூக்கி தூக்கி இந்த விக்கெட்டை த்ரோ பண்ணாமல் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அகைன் 230 அடிக்கலாம். ஸோ 230 அடிக்கணும்னு நீ 120 பால் நீ அடிச்சு தான் 230 அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால நீ வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த பால் ஒரு ஓவருக்கு 15 ரன்ஸை எப்படி அழகாக டார்கெட் பண்ணி நம்ம ஆடினாலே அவங்க எதிர்பார்க்குற 230-240 ரன்ஸ் வந்துடும். ஸோ அதுதான் அவங்ககிட்ட. சும்மா 6 ஒரு ஓவரில் 6 பால் 6 பாலையும் நான் தூக்கி அடிப்பேன் 36 வரணும்னா அதுதான் எனக்கு ஒரு கொஷினபிள். மற்றபடி நல்ல இன்டென்ட் உள்ள டீம், அண்ட் டீம் லெவலுமே ஓரளவு செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு காம்பினேஷனுமே. ஸோ அதனால் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் நீ சொல்ல மாதிரி எட்ஜ் கொடுக்குறேன். 55லாம் இல்லை, 52-48 அந்த மாதிரி. ஸோ ஒரு எட்ஜ். கேகேஆர் மைட் பி காம்பினேஷன் இந்த மேட்ச்சில் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா, அந்த நீ சொன்ன பேட்டிங் ஆர்டர் எல்லாமே ஒரு ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ கேகேஆருமே உள்ளே வந்துருவாங்க.
அந்த குவாலிஃபையிங் அந்த ஃபைட்டுக்குள்ளே வந்துருவாங்க. இன்னும் டீம் ஓப்பன் அப் ஆகி நல்லாயிருக்கும் டேபிளுமே. ஸோ இதுதான். ஃபேண்டசிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபேண்டசி சொல்லு. ஒரு ஒரு டீம் வந்து 2 பேர் அதே ரூல்ஸ் தான். ஃபேண்டசி வந்துட்டு நான் ரஹானே, குவிண்டன் டிகாக், நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க வருண் சக்கரவர்த்தி, அங்க கிளாசன். டேய், 2 பேர் தான் இருக்கோம். சரி, நான் ஓகே, சிக்கர் நாலு எடுக்கலாம். நாலு பிளேயர் சொல்லு. ம், சரி. கிளாசன், அப்புறம் அவங்க இதுல வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல், பிளஸ் நிதிஷ் ரெட்டி. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஆடுவான்னு தோணுது, நிதிஷ் ரெட்டி. ஓகே, நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸன் எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து ம், டிராவிஸ் ஹெட்டோட போகிறேன். டிராவிஸ் ஹெட் ம், டிராவிஸ் ஹெட் வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான கிரிக்கெட்டர். ரன்ஸ் எப்படியும் வந்துடும், ரொம்பலாம் அவுட் ஆக மாட்டான். ஸ்டார்க்கும் இல்லை. ஸோ ரன்ஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் இன்னொரு இது வந்து அனிகேத் வர்மா. லாஸ்ட் டைம் நல்ல கிளிம்ஸ் காமிச்சான். மிடில் ஆர்டரில் வருவான், கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி நல்லா அடிக்கிறதுக்கு உனக்கு ஸ்கோர்ஸ் வரும். அண்ட் வேறு யார்? பேட் கம்பெனிஸ்லாம் எடுக்க முடியாது, பாயிண்ட்ஸ் வராது. ஓகே, இஷான் கிஷான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த பிட்ச் வந்து பேட்டிங் ட்ராக்னால. ஸோ ஐ கோ வித் இஷான் கிஷான். அவனுக்கு பட்டுச்சுன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து முகமது ஷமி. ஸோ அந்த ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் பால் இதாகும். அண்ட் ஆல்சோ டெத்தில் வந்து அட்லீஸ்ட் ரன் போகும். ஒரு 2 விக்கெட் ஸ்லாக் பண்ணி விக்கெட்டுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால முகமது ஷமி. ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நான் எஸ்ஆர்ஹெச்னு சொல்கிறேன் 52 அப்படின்னு, நீ வந்து கேகேஆர்னு சொல்கிற 55. ஸோ லெட்ஸ் ஹோப் எந்த டீம் டிசர்வ் டீம்னு. அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க லாஸ்ட் டைம் தோத்ததுக்கு எல்லாமே ஒரு ரிவெஞ்ச் அண்ட் ரிடம்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஒரு டஃப்பான கான்டெஸ்ட் நமக்கு இன்னைக்கு காத்துட்ருக்கு. இந்த கான்டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே நைட்டு நம்ம அப்படியே மேட்ச் ரிவ்யூக்கு வரலாம். ஸோ அதில் நம்ம பேசின பாயிண்டர்ஸ் அண்ட் மற்ற டீம் காம்போசிஷன்ஸ்லாம் எப்படி எடுத்திருக்காங்க இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ until and then we are all we two signing off from VJ and Krish. So thank you and bye bye.